சந்தியராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனு மாயா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா பாசமா இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பத்மாவுக்கு அறவா பிடிக்கவே இல்லை. எப்படியாவது இவ 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்கணும், இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. பத்மா பார்வதி 3 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க தனா மாயா இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காரத பார்வதியும் பத்மாவும் பாக்குறாங்க. அப்ப கூடவே சாரு பார்த்துட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சா நம்மளுக்கு ஆதாரமா இருக்குமல்ல அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படி அசரி எடு அப்படின்னு சொல்லவும் ஆனா மாயா கிட்ட என்னெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் சாரு வீடியோவா எடுத்து வச்சு ஒரு ஆதாரமா திரட்டி வச்சுக்கிறாங்க. மாயா கதிர் கூட சந்தோஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதானே மாயா. கதிரை கல்யாணம் பண்ணி வச்சதும் நீதான். கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு அப்பா கிட்ட சொல்லு, கண்டிப்பா ஏத்துக்குவாங்கன்னு சொன்னதும் நீதான். நீ சொன்ன காரணத்தினால நான் அப்பா கிட்டையும் கேட்டேன். ஆனா அப்பா தான் புரிஞ்சுக்காம என்னையும் கதிரையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க. என்னை பத்தியும் கதிரை பத்தியும் எல்லா உண்மையும் இப்போ அப்பா கிட்ட நான் உண்மையை சொல்லிடலான்னு இருக்கிறேன்னு சொல்றாங்க தனா. வேண்டாம் தனம், பெரியப்பாவுக்கு தெரியவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா. இல்லை மாயா, இப்படியே விடக்கூடாது, நம்ம அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா ஆகணுங்கிறாங்க தனா. தனாவும் மாயாவும் பேசிட்டு இருக்கிறத சாரு வீடியோ எடுத்துக்கிறாங்க. எடுத்து வை, இது அவசரத்துக்கு ஆகும்னு சொன்ன பத்மா அவங்க பேசினதை மறுபடியும் போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் கல்யாணம் ஆனதுக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கும் மாயா தான் காரணங்கிற மாதிரி தனாவே சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நாம ஏன் தாமதிக்கணும், இதை அப்படியே கொண்டு போய் அண்ணங்கிட்ட போட்டு காட்டலாம். இவளுக வாயாலேயே அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒத்துக்கிட்டாளுங்க. ரொம்ப சந்தோஷம் நினச்சிக்கிட்டு பத்மா பார்வதி சாரு 3 பேரும் வீட்டுக்கு அந்த வீடியோவை எடுத்து, அண்ணே நம்மளுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த மாயா என்னெல்லாம் பண்ணியிருக்கா, உங்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் சதி திட்டம் பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. ரகுராம் அந்த வீடியோவை பார்த்ததும் மாயா மேலே அளவில்லாத கோபம் ஆத்திரம் கொந்தளிக்கல நினைக்கிறாங்கலாம் செஞ்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை, இந்த விஷயமெல்லாம் பெரியப்பாவுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு வேற சொல்லியிருக்காளே. அப்போ என்கிட்ட இன்னும் எத்தனை விஷயங்களை மறைச்சிருக்கா, இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் காரியம் பண்ணியிருக்காளா. அது என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரியருக்கு காரணமா இந்த மாயா தானா. இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு எப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி நல்லவ மாதிரி இருக்கா பார்த்தீங்களானே அப்படின்னு பத்மா ஏற்றி விட ரகுராமுக்கு இன்னும் மாயா மேலே அதிக கோபம் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ மாயா கிட்ட கேட்குறாங்க, என்ன மாயா இதெல்லாம் நீ பார்த்த வேலை தானா, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு காரணமா நீ தானா. என் பொண்ணுக்கு இஷ்டமே இல்லாமல் கதிரை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வச்சு கதிர் நல்லவ மாதிரி என் பொண்ணுக்கிட்ட நடிச்சு அவளை நம்ப வச்சு இப்போ அவளை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போனதுக்கு காரணமும் நீதானா. என் பொண்ணுங்க என்னையும் பிரிச்சதுக்கு காரணம் நீதான். இது என் பொண்ணு வாயாலேயே சொன்னதை நானே கேட்டுட்டேன். இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி ரகுராம் சரியான கோட்டில் இருக்காங்க. யோசிக்கிறாங்க, ஐயோ பெரியப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ரகுராம் மாயா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்பங்க பார்த்து தனாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை அப்படி ரகுராம் பேசுறது கேட்குற மாதிரி வச்சிடுறாங்க. அங்கே தனா கதிர் 2 பேரும் ஃபோன் அட்டன் பண்ணனதும் அங்கே என்னமோ பிரச்சனை போல இருக்கு. ஐயோ, நான் பேசிட்டு இருந்த விஷயத்தையெல்லாம் யாரோ வீடியோ எடுத்து போய் காட்டியிருப்பாங்க போல இருக்கு. அதை அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாயாவை திட்டிட்டு இருக்காங்க. என் மக தனா என்னை விட்டு இந்த வீட்டை விட்டு கதிர் கூட சேர்ந்து போனது இல்லாம வெளியில போய் என்னமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பஞ்சாயத்துல அவ பட்ட கஷ்டத்தை சொல்லும் போது அப்படியே என் அங்கமெல்லாம் ரத்தமெல்லாம் கொதிச்சு போச்சு தெரியுமா. என் பொண்ணு என்னை விட்டு வெளியே போய் இன்னைக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானா அதுக்கு காரணமே நீதான மாயா. அப்படி கஷ்டப்படணும்னு என்ன அவசியம், அத்தனைக்கும் காரணம் நீதான். உன்னோட பேச்சை கேட்டு போனதுனாலதான் இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாகி இன்னைக்கு பஞ்சாயத்துல வந்து பொண்ணு கதறி நிக்கிறான்னு சொல்றாங்க ரகுராம். மாயா மனசு நோகிற அளவுக்கு ரகுராம் திட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா தனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் காரணம் மாயான்னு அப்பா திட்டுறாங்களே. மாயா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா, இதை புரிஞ்சுக்காத அப்பா நம்மளை பிரிஞ்ச வருத்தத்துல மாயாவை இப்படி திட்டுறாங்க. ஆனா இது யார் இந்த மாதிரி ஒரு சதி வேலையை பார்த்தாங்கன்னு தெரியல. நம்ம அப்பா மாயா மேல இன்னும் கோவப்படுறதுக்குள்ளேயா நம்ம போய் உண்மையை சொல்லிடலாங்கிறாங்க கதிர். பத்மா பார்வதி 2 பேருமே பார்த்துட்டு ரகுராம் மாயாவை கண்டபடி திட்டிட்டு இருக்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, இவ்வளவு நாளா நம்ம எதிர்பார்த்தது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் மாயாவை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. என்ன சொன்னாலும் அவங்க தான் நம்புவாங்க. வீட்டை விட்டு இவளை விரட்டுறதுக்கு வேற சான்ஸே கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததும் அண்ணனுக்கு வந்த ஆத்திரம் கோவம் அளவில்லை. கண்டிப்பாக மாயாவை இந்தோட வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க. இவ கதை இன்னைக்கோட முடிஞ்சதுன்னு பத்மாவும் பார்வதியும் அளவில்லாத சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. யாரும் நாம நினைச்ச மாதிரியே ஒன்னா நடக்குது. இப்போ மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்கன்னா அடுத்தது உனக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம். வெளியே போன அடுத்த நிமிஷமே அண்ணங்கிட்ட இதை பற்றி பேசி சீனுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சாருங்கிறாங்க பத்மா. ரகுராம் சரியான கோபத்தில் செங்கண்ணும் கருங்கண்ணுமா மாயாவை கூப்பிடுறாங்க. இதா பார் மாயா, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இதா பார் மாயா, இப்போவே நான் ஒரு லாயரை வர சொல்கிறேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ண சொல்கிறேன். ரகுராம் சிவராமன் கிட்ட சொல்றாங்க, லாயரை உடனே வர சொல்லுங்கிறாங்க. சிவராமன் மணிவண்ணன் இவங்க எல்லாரும் பதறாங்க. அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பேசலான்னு யோசிச்சு பண்ணிக்கலாங்கிறாங்க.
சிவா நான் சொன்னா நீ கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு அதட்டுனதும் சரின்னு நான் வர சொல்றேன்னு சொல்லிட்டு சிவராமன் லாயரை வர சொல்றாங்க. லாயரும் வந்து நிக்கிறாங்க. வக்கீல் வந்ததுக்கு அப்புறமா ரகுராம் அவங்க முடிவை சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் குடும்பத்துல அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணுங்க, நானும் சைன் பண்றேன் அவளும் சைன் பண்ணட்டுங்கிறாங்க ரகுராம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா தனா கதிர் ரெண்டு பேரும் பதறாங்க. அச்சச்சோ, மாயை நம்ம குடும்பத்துக்காக நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கா, இது எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்பா இப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, இப்போ வக்கீல் வந்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுற அளவுக்கு போயிட்டாங்களே, இதை இப்படியே விடக்கூடாது, மாயா நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்கான்னு நான் உடனே போய் அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும், எப்படியாவது மாயாவை அந்த வீட்டை வெளியே அனுப்பாம நான் பார்த்துக்கணும். இதனால மாயாவும் சீனுவும் அந்த வீட்டில் இருக்க முடியாம வெளியே போகும்படி ஆகி போயிடும். இதுக்கு காரணமும் மாயாதான்னு பழி சொல்லுவாங்க. நம்ம எப்படியாவது உடனே அங்க போய் நடந்தது எல்லாம் அப்பா கிட்ட நான் சொல்லிடலான். என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நடந்த உண்மையை நான் சொல்லத்தான் போறேங்கிறாங்க தானா. கதிர் நீ வேணா வர வேண்டாம், நான் போய் என்னன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், நீ வந்தா இன்னும் அப்பாவுக்கு கோவம் அதிகமாகுங்கிறாங்க. ஆமா தானா, நீ சொல்றதும் சரிதான், சரி நீயே போய் உங்க அப்பா கிட்ட பேசுங்கிறாங்க கதிர். வீட்டுல வக்கீல் கிட்ட அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட தயாரா இருக்காங்க ரகுராம். அப்போ மாயாவையும் கையெழுத்து போட சொல்லும் போது மாயா தயங்கி நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா தனா வந்துடுறாங்க. மாயாவை கையெழுத்து போட சொல்லாதீங்கப்பா, மாயா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கா, எனக்கும் சரி இந்த குடும்பத்துக்கும் சரி அவ ஒரு நாளும் கெட்டது நினைச்சதே கிடையாது, அவ எல்லாமே நல்லதான்பா செஞ்சிருக்கா, அவளை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையேன்னு தனா கேட்கும்போது அவ செஞ்ச காரியத்தையெல்லாம் அவ வாயாலையும் உன் வாயாலையும் ஆதாரத்தோட நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் இன்னும் என்ன ஆதாரம் வேணும்னு கேட்குறாங்க ரகுராம். நாங்க பேசுனதுல பாதி விஷயங்கள் தான் யாரோ வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க, ஆனா முழு விவரம் என்னன்னு தெரிஞ்சா நிச்சயமா மாயாவை இப்படியெல்லாம் பேச மாட்டீங்கப்பாங்கிறாங்க தனா அழுத கண்ணீரோட பேசிட்டு இருக்கும்போது. ரகுராம் எல்லாத்துக்கும் காரணம் இவதானே, இன்னைக்கு நீ வெளியில போய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் இந்த மாயா தான், நீ போய் வெளியில கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இவ இங்க சொகுசா இருந்துட்டு இருக்கிறதா, இனிமே இவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வெளியில போய் இவளும் கஷ்டப்பட்டு பார்க்கட்டும், அப்பளுக்கும் அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும்னு ரகுராம் ரொம்ப பெரிவா பேசிட்டு இருக்காங்க. மாயாவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாம் மூடி மறைச்சு எந்த பிரயோஜனம் இல்லை, மாயா உங்க பொண்ணுன்னு நீங்க வாய் நிறைய சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு அவளுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்தே வாங்குற முடிவுக்கு போனதுனால பத்தின உண்மைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், மாயா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்கப்பா, கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீங்களும் சொன்னீங்க, நானும் நம்பினேன், ரெண்டு பேருமே சேர்ந்து பழகனோட பிறந்த நாளுக்கு ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான், அங்க போய் தப்பா என்ன வீடியோ எடுத்து வச்சிட்டான், இதெல்லாம் மாயாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாப்பா, இல்லைன்னா என்னோட மானம் மரியாதை வாழ்க்கை குடும்ப கௌரவம் எல்லாமே காத்துல பறந்திருக்கும், அவனும் அந்த வீடியோவை வெளியிடுறேன்னு சொல்லி எவ்வளவோ எங்களை மிரட்டி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான், இதெல்லாம் அம்மாவுக்கும் தெரியும், இருந்தாலும் விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாமேன்னு நாங்க வச்சிருந்தோம், இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா நிச்சயமா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க, அதனாலதான் அப்பப்போ மாயா சொல்லிக்கிட்டே இருப்பா, இந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா மனசு விட்டுருவாங்க, மேல வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் இல்லாம போச்சேன்னு கவலைப்படுவாங்கன்னு சொல்லித்தான் மாயா இந்த விஷயத்தையெல்லாம் எங்க கிட்ட யாரையுமே சொல்ல வேண்டாம்னு வச்சிருந்தா, அந்த பிரச்சனைகள் அத்தனையும் மாயாவே சமாளிச்சா, என் வாழ்க்கை பறிபோற நேரத்துல கதிர் தான் என்னை கல்யாணம் பண்ணி காப்பாத்திருக்கு, இதுக்கு காரணம் மாயா தான், மாயா கதிர் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த கார்த்தியோட முகத்தெரிய கிழிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்புனது இவங்க ரெண்டு பேரும் தான், அப்படி இருந்தும் அவங்க வெளியில வந்து உங்களையும் அம்மாவையும் பிரிச்சு நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்காகத்தான் இந்த புவனேஸ்வரி கார்த்தி பரமேசி இவங்க எல்லாரும் பெரிய திட்டம் போட்டுட்டு குடும்பத்துல பெரிய சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்ச மாயா எல்லாத்தோட திட்டத்தையும் முறியடிச்சிட்டு இருந்தா, அப்பதான் நான் பேட்மேட் விளையாடி ஜெயிச்சு வந்தேன், நீங்க கூட உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னீங்க, நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றது தான் நான் விரும்பினேன், நிச்சயமா நீங்க கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நினைச்சேன், அப்ப கூட நீங்க கதிரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, கதிரை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும் போது நல்லவன் மனசு புண்படக்கூடாதுன்னு தான் என் மனசு தாங்கல, அதனால தான் நான் கதிர் கூட சேர்ந்து வெளியே வந்துட்டேன், நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு கேளுன்னு சொல்லி கொடுத்தது மாயா தான், நிச்சயமா என்னோட விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நாங்க எல்லாருமே நம்பணும், ஆனா கதிர் மேல இவ்வளவு கோவத்தோட இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலப்பா, இந்த உண்மையெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு இப்ப கிடைச்சதுப்பா, கதிரை பத்தியும் மாயாவை பத்தியும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க, ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க, புவனேஸ்வரி குடும்பம் தான் நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக பெரிய திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, அந்த திட்டத்தை எல்லாம் முறியடிச்சதுனால தான் கூட இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்கிறாங்க, இதை காட்டினது பத்மா தான் தெரிய வருது, எனக்கு கோவம் வருது, ஏ பத்மா எதையுமே நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே நல்லது செய்ய மாட்டியா, இப்படித்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீடியோவை கொண்டு வந்து காட்டுவியாங்கிறாங்க, பத்மா இல்லங்க இந்த மாயா பேசுனதை வச்சு பார்க்கும்போது இப்பதான் ஏதோ குடும்பத்துக்கு சதி பண்றான்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை மறைக்க கூடாதுன்னு கொண்டு வந்து காட்டினேங்கிறாங்க, அடே அப்பா நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்கப்போ, இந்த மாயாவுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிற நீ நல்லது நினைச்சியா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மணிவண்ணன் பத்மாவை கண்டபடி திட்டுறாங்க, அப்பா நானே வந்து உண்மையை சொல்லிட்டுனால இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்றதை நிறுத்திடுங்கப்பா, இதெல்லாம் வேண்டாம், மாயா ரொம்ப நல்லவ, வாழ வேண்டிய வச்சின்னு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ட்டும்பா, நீங்களே சேர்த்து வைங்க, எக்காரத்து கொண்டு மாயாவை தப்பா நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாதுங்க, பாவாவ உங்க மேல இன்னமும் பாசம் குறையாம இருக்கா மாயா, என்னை பத்தின உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் அம்மாவையும் சரி என்னையும் சரி இந்த உண்மையில எல்லாம் சொல்ல
வேண்டாம்னு தடுத்து வச்சிருந்தா. ஆனா இப்ப சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு. இதுக்கப்புறமா நான் மறைச்சு பிரயோஜனமே இல்ல. நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, என்ன வெறுத்தாலும் சரி, ஒதுக்குனாலும் சரி, என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுனால நான் போயிட்டேன். ஆனா மாயா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுப்பா. இவ இந்த வீட்டில் தான் இருக்கணும். அவ இந்த வீட்டோட மருமக. அவ இங்க தான் இருக்கணும்னு சொல்றாங்க தனா. பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தனாவை பார்த்து ஒரே எரிச்சலா இருக்கு. ச்சே, கரெக்டான நேரம் பார்த்து இப்படி வந்து எல்லா உண்மையும் சொல்லி சொதப்பி வச்சுட்டாள். என்ன விட்டுருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாயாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருப்பாங்க. கரெக்டான நேரத்துல வந்து இந்த தனா காப்பாத்திட்டாளே. நாம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒன்னாவல இருக்கு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு இருக்காங்க. தனா ரகுராமோட காலை பிடிச்சு கெஞ்சி கதறி கேட்கறாங்க. இதை பாருங்கப்பா, மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னு சீனுவும் மாயாவும் பிரியும்படி ஒரு சூழ்நிலை ஆயிரும். அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். தயவு செய்து மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்கப்பான்னு கெஞ்சி கேட்கறாங்க தனா. தனா மாயாவுக்காக பேசுனதை நினைச்சு பார்த்தா ரகுராம் மனசு ரகுராம் மெல்ல மாயாவை திரும்பி பார்க்கறாங்க. மாயாவும் பேசாம அமைதியா நிக்கிறத பார்த்த ரகுராம், நம்ம குடும்ப கௌரவத்துக்காகத்தான் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காளா அந்த மாயா. மாயா அமைதியா நிக்கிறத பார்த்த ரகுராம் மனசு மாறுது. ரகுராம் அமைதியா நிக்கிறத பார்த்தா பார்வதியும் பத்மாவும், ஐயோ இதை இப்படியே விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசு பண்ணலாம். தனா சொல்றதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாதனமா மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்கன்னு. மாயா சரியான வேலைத்தனம் பாக்குறா. இந்த குடும்பத்துல இருந்து தனாவை வெளியே அனுப்பிட்டு இவளே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆட்சி ஆளணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இதை புரிஞ்சுக்காம தான் தனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. மாயாவை இப்படியே விடாதீங்கன்னு.